அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். நம்ம முதல்ல ஒரு ஃபோட்டோ போட்டிருப்போம். அது என்னன்னு பாருங்கள். அவங்க யாருன்னு தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களின் மனைவி தான் சௌமியா அன்புமணி அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு காஞ்சி மடத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை தான் அது. ஏன்னா காலம் காலமாக இப்படித்தான் இந்த பார்ப்பனிய கும்பல் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த சௌமியா அன்புமணி இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இல்லை ராமதாஸ் அவர்கள் இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் சத்திரியர்கள், நாம் சத்திரிய குல வீரர்கள், வன்னியர்கள், நாம் எப்படி இருக்கணும், புஜபல பராக்கர் போல இருக்கணும், எனது இந்த தோள்பட்டியை தூக்கி கொண்டு புஜத்தை தூக்கி கொண்டு நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவி மக்களை உசுப்பேத்தி ஒருத்தவரை வெட்ட சொல்லுவாங்க, குடிசையை கொளுத்த சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் செய்வாங்க. ஆனால் இவர்களை பார்த்தால் மட்டும் இந்த சத்திரிய குலவர்கள், இந்த புஜபல பராக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே அடியில் குனிஞ்சுக்குவாங்க. இப்படி அப்பாவி மக்களை ஏமாற்றி பிழைப்பதே இவர்களுக்கு வாடிக்கையாக இருக்கிறது. அன்பான வன்னிய சொந்தங்களே, நாம் எல்லாம் விழித்து கொள்ள வேண்டும். யார் வலையிலும் சிக்கிவிடக்கூடாது. யாருக்காகவும் நாம் கேஸ் வாங்கி கொண்டு நமது வாழ்வை அழித்து கொள்ளக்கூடாது. ஏன்னா ஒரு கேஸ் வீழ்ந்துட்டாவே திரும்பி நம்ம டிகிரி படித்ததே வேஸ்ட்டு, கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. இது போன்ற நபர்களின் வலையில் சிக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராஜா என்ன சொன்னார், ராமதாஸ் அவர்களே இருந்தாலும் கருவறைக்குள் இருந்தால் கருவை அறுத்து விடுவோம், ராமதாஸ் கருவை அறுத்து விடுவோம்னு சொன்னார். ஆனால் இதற்காக ராமதாஸ் அவர்கள் எடுத்த போராட்டம் என்ன, இல்லை ராஜா அவர்களுக்காக எழுதிய கண்டனம் என்ன? ஒன்றுமே கிடையாது. இவர்களுக்கு அப்பாவி மக்கள் மீது நம்மளை ஏவி விடுவது தான் வழக்கம். இவங்க நல்லா ஜாலியாக ஏசி ரூமில் படுத்துக்கிட்டு நல்லா ஹாயாக இருப்பாங்க. ஆனால் நாம் ஜெயிலில் கஷ்டப்படணும். ஜெயிலில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த கேஸுக்காக வாதாட வருவாங்களா, செலவு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதனால் நாம் விழித்து கொள்வோம். விழித்து கொள்வது தான் ஒரே தீர்வு வன்னிய சொந்தங்களே.